அர்ச்சனா இல்லையாக்கா? அவ கடைக்கு போயிருக்கா. அப்ப வாங்கக்கா, நம்ம உள்ள கொஞ்சம் பேசலாம். அட வாங்கக்கா, உட்காருங்க. அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பக்கத்து வீட்டு சஞ்சனா பொண்ணு இருக்கால, அவ கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு ஏதோ சாமியார் மடத்துல போய் உட்காந்துட்டாளாம்க்கா. என்ன சொல்ற பரிமளா? அட ஆமாக்கா, அவ வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தால, அவங்க அம்மாவும் அவ இஷ்டம்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடும் போது அவளுக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல. அதான் அந்த விரக்தியில அவ கல்யாணமே வேணாம்னு சொல்லி ஏதோ சாமியார் மடத்துல போய் சேர்ந்துட்டாளாம். ஐயோ, என்ன இப்படி ஆயி போச்சு? ஆமாக்கா, இந்த காலத்துல பொண்ணுக்கு பையன் கிடைக்க மாட்டேங்குது, பையனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. காலமே கெட்டு கிடக்குக்கா. ஏங்கா, நம்ம அர்ச்சனாக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சுல்ல? நான் பொதுவா சொன்னேன். வாமா அர்ச்சனா, எப்போ வந்த? சுத்தி வலிச்சு என் டாபிக் எடுக்கும் போதே வந்துட்டேன். அக்கா, நான் அப்புறமா வரேன். மா, உனக்குலாம் எத்தனை தடவை சொன்னாலும் மண்டல அறிவே கிடையாதா? இல்லடி, பரிமளா சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு? முதல்ல உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்தே ஆகணும். அமைதியாரமா. அந்த சஞ்சனா பொண்ணு வேலைக்காக ஆன் சைட் போயிருக்காமா. அத போய் இந்த பொம்பளை கல்யாணம் வேணா, அவ சாமியாரா போயிட்டான்னு ஊரெல்லாம் தம் கடிச்சிட்டு தெரியுது. இவங்க ஒரு ஆளுன்னு இவங்க பேச்ச கேட்டுட்டு இருக்கீங்க. ஆன்ட்டி, உங்க வீட்ல எல்லாம் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? அடுத்தவங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறதா உங்க வேலையா வச்சிருப்பீங்களா? நீங்க என்ன சிசிடிவி கேமராவா இந்த ஏரியாவுக்கு? ஆமா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய ஆர்வம்? என்ன கல்யாணம் பண்ணி வச்சா யாராவது உங்களுக்கு என்ன சொத்து தராங்க? அதெல்லாம் யாரும் எதுவும் தர மாட்டாங்க அர்ச்சனா. ஆனா உன்ன மாதிரி வயசு பொண்ணு பக்கத்து வீட்டுல இருந்துச்சுன்னா, படிப்பு முடிச்சுட்டே இன்னுமா வேலை கிடைக்கலையான்னு கேட்போம். வேலைக்கு போறியா, என்ன இவ்வளவு கம்மி சம்பளத்துல போற? நல்லா நிறைய சம்பளம் வாங்குற வேலைக்கு போறதானு கேட்போம். நல்ல வேலையில இருக்கியே, இன்னும் ஏன் கல்யாணம் ஆகலன்னு கேட்போம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்போ முதல் குழந்தை பெத்துக்க போறேன்னு கேட்போம். குழந்தை பெத்துக்கிட்டே இன்னும் ரெண்டாவது குழந்தை பிறக்கலையான்னு கேட்போம். இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுல எங்களுக்கு ஒரு ஆளாதி சந்தோஷம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீ எல்லாம் இருந்து பிரயோஜனமே இல்ல. உனக்கு சோத்துல வசத்த வச்சு கொல்லணும். அப்போ எங்க நெட்வொர்க் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிட முடியாது. நான் போனேன்னா என் இடத்துல வேற ஆள் வந்து உன்னை கேள்வி கேட்பாங்க. அக்கா, உங்க பொண்ணுக்கு சீக்கிரமா ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. நான் வரேன். தள்ளு. எது நெட்வொர்க் வச்சிருக்காளுங்களா? என்ன எதையோ பேசிட்டு போயிட்டு இருக்கா? டேய், நீ என்ன அவ பேசுறத உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சமைச்சியா? அத பண்ணாத. பக்கத்து வீட்டுக்காரோட உட்காந்து கதை பேசு. எந்திரி 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 போய் சமை. ஐயோ, முடியல, எல்லாம் சாவடிக்கிறாங்கன்னா ஒரு டீனா. என்னடா ஆச்சு? காலையில இருந்து பாக்குற ஒரு மாதிரி டல்லாவே தெரியற. ஓகேவா நீ? இல்லடா, எங்க அம்மா கிட்ட விளையாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், மாப்பிள்ளைய பாருன்னு சொல்லிட்டேன்.